அன்பார்ந்த முருக பக்தர்களை வணக்கம். நான் ஜெயமிஸ் கோபி. இந்த குரல் பதிவு எது சம்மந்தமானதுன்னா, பிரபஞ்சம், யூனிவர்ஸ் அப்படின்னு நம்ம எத்தனை மொழிகளை சொன்னாலும் இந்த இயற்கை சக்தி நம்மளை வழி நடத்திக்கிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு பெரிய உதாரணமாக நான் பல விஷயங்களை சமீபமாக பார்க்குறேன். இமயமலையில் இருக்கட்டும், மேங்களூர் பயணமாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு தடவை நம்ம முயற்சி பண்ணுறோம். அது நடக்கலைன்னா அமைதியாக இருப்பது நல்லது. ஆனால் அதே இயற்கை தான் முயற்சி திருவினையாக்கும்னு சொல்லியிருக்கு. இந்த ரெண்டுமே நம்ம எந்த அளவு சமமாக வாழ்க்கையில் பார்க்குறன்றதை பொறுத்து இருக்குது. அதே சமயத்தில் நம்ம ஒருத்தர் ஒரு பிரச்சனையிலேருந்து காப்பாற்றுறோம் அப்படின்னா அவருக்கு அதே பிரச்சனை வேறு விதமாக வருதுன்னு நான் உணர்கிறேன். அதே போல் நம்ம ஒரு துன்பத்துலேருந்து தப்பிச்சு இதில் வெளியில் வந்துடலான்றப்போ அந்த துன்பத்தோட என்ன விதியோ அது சமமாக வேறு ஒரு வழியில் வர்றதையும் நான் கண்கூடாக உணர்கிறேன். இது எல்லாமே இயற்கை நம்மளை வழி நடத்திட்டு இருக்கு. நான் காலையில் கூட மயிலாடுதுறையில் பாலாஜின்னு ஒருத்தரை நான் சந்தித்தேன். அப்போது அவர் மாற்றுத்திறனாளி. அவரும் கிட்டத்தட்ட ஒரு தெய்வ குழந்தைக்கு சமமானவர் தான். அவரை திருத்தணிக்கு போக சொன்னேன். பட் ஆனால் அவருக்கு அந்தளவுக்கு பொருளாதார வசதி இல்லைன்னொடனே நான் பொருளாதார வசதி ஏற்படுத்தி கொடுத்து அவருக்கு திருத்தணியில் தரிசனம் ரெடி பண்ண கொடுத்து அவர் எல்லாம் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் கூட அவர் திருத்தணிக்கு போய் இவ்வளோ தூரம் மயிலாடுதுறையில் இருந்து நம்ம திருத்தணி முருகர் வர வச்சிருக்காரு. எவ்வளோ பெரிய விஷயம். நான் அவர் நினைக்காம என்கிட்ட திருத்தணிக்கு போயிட்டு என் பிரச்சனை சரியாகலன்னு வருத்தப்பட்டார். அப்போ நான் சொன்னேன், ஐயா, மயிலாடுதுறையிலேருந்து நீங்கள் திருத்தணிக்கு போகவே முடியாத சூழ்நிலையில் எங்கே இருந்தோம் நான் மயிலாடுதுறைக்கு இங்கே உங்களை நான் பார்த்து நீங்கள் அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு வந்திருக்கீங்க. இதை தான் நீங்கள் நினைக்கணுமே தவிர திருத்தணிக்கு போயிட்டே இன்னும் நடக்கலையே நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த துன்பம் கடைசி வரைக்கும் நம்மளை சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். அது நடக்கினாலும் பரவாயில்ல, நீங்கள் எனக்கு முருகனை பார்த்ததே போது நீங்கள் எப்போ நினைக்கிறீங்களோ அப்போ இயற்கை நீங்கள் சமமான மனநிலைக்கு மாற மாற இயற்கை உங்கள் மேலே ரொம்ப கருணையாக மாறி நிறைய விஷயங்கள் இயற்கையை காட்ட ஆரம்பிக்கும், இயற்கையை ஊட்ட ஆரம்பிக்கும். இது கண்கூடான உண்மை. அதுக்கு ஒரு சிறு உதாரணம் தான் இன்றைக்கி பஞ்சமி திதி. எனக்கும் தெரியாது. நான் சென்னை வந்ததுக்கப்புறம் நிறைய பணிகள் இருக்கிறதுனால பஞ்சமி திதியை கவனிக்கலை. இந்த பக்தி நிஃப்டியில் இன்றைக்கி நேர்காணல் ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை தான் பதிவு செய்கிறதா ஒரு சாய் செந்தில் சாரும் சொன்னார். நான் நேற்று யதார்த்தமாக கேட்குறப்போ, இல்லை சார், ஞாயிற்றுக்கிழமை போட முடியாத சூழ்நிலை ஆகிடுச்சு, நாளைக்கு செவ்வாய்க்கிழமை போட்டுருவோம் சார் அப்படின்னாரு. செவ்வாய்க்கிழமை நேர்காணலும் வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் இப்போ ஒரு முருக பக்தி எடுத்து அமைச்சிருந்தாங்க. ஆனால் பஞ்சமி திதி இன்றைக்கி, இதே பஞ்சமி திதியை பற்றி இந்த பேட்டிலையும் சொல்லியிருக்கீங்கன்னாங்க. எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்புறம் சாய் செய்தியில் ஐயா தொடர்பு கொண்டு, நீங்கள் பஞ்சமி திதிக்காக தான் போட்டிங்களா சார், இல்லை இயற்கையாகவே நடந்துச்சானா? இல்லை சார், இயற்கையாகவே நடந்தது, ஞாயிற்றுக்கிழமை என்னால் பதிவு செய்ய முடியல, செவ்வாய்க்கிழமை போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி செவ்வாய்க்கிழமை போட்டேன்னாரு. இது ஒரு பெரிய உதாரணம் இயற்கை நம்மளை வழி நடத்துது அப்படின்னு சொல்கிறதுக்கு. எப்போ நீங்கள் சமமான மனநிலைக்கு மாறுறீங்களோ அப்போ இயற்கை உங்களுக்கு எல்லாத்தையுமே கண்கூட தெளிவாக காட்ட ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஒரு துன்பத்திலேருந்து நம்ம தப்பிக்க நினைக்க அந்த துன்பம் பெருசாக அவங்க தர குறைய மாட்டேங்குது. அதை நானே பல தடவை உணர்ந்தும் இருக்கேன். கர்மாராய்ச்சி பற்றி இந்த பேட்டியில் 3ஆவதாக ஒரு பகுதி வரும். அதில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி பூனை காக்காவை பற்றி நான் பதிவு செஞ்சுருப்பேன். அதே போல் இன்று மாலை நான் ஒரு வீடியோ பதிவு செய்கிறேன், இமயமலைக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்ட்டு. நிச்சயமாக அந்த விஷயம் ஒரு சில பேருக்கு கனெக்ட் ஆகும். ஒரு சில பேருக்கு இதுக்கப்புறம் கூட அந்த மாதிரி அதிசயம் நடக்கலாம். இதுக்கு முன்னாடி நடந்திருக்கும். அது எல்லாமே பிரபஞ்சம் அனுமதியோட இன்றைக்கி அதிகாலை எடுத்த காணொலி. அது இன்று மாலை நான் பதிவு செய்கிறேன், பாருங்கள். நம்மளை சுற்றி ஏதோ ஒரு சக்தி மட்டும் இருந்துட்டு இருக்கின்ற பெரிய உண்மை. அது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, அந்த சக்தி நம்மளை வழி நடத்துது. அதுதான் ஆல்ரெடி நம்மளோட ப்ளூ பிரிண்ட் முதல் கொண்டு டிசைன் பண்ணி வச்சுருக்கேன். நான் இமயமலையிலேருந்து காஷ்மீருக்கு போய் காஷ்மீரில் காலை வச்சு நான் ஒரு விஷயத்தை தேடி போகிறப்போ வரைக்கும் எனக்கு நம்பவே முடியல, நம்ம உயிரோடு வந்துட்டோமா காஷ்மீருக்கு அப்படின்னு சொல்லி. அப்படி ஒரு விஷயம் வேலை செஞ்சு. ஆனால் அது ஏன் நடந்துச்சு, எதனால் வச்சுக்கு பின்னாடி தான் இந்த பிறப்பின் ரகசியம் இருக்குது. ஸோ எல்லாமே நம்மளை சுற்றி இயற்கையை வழி நடத்திக்கிட்டு இருக்கிறது ஒரு கண்கூடான உண்மை. யாரும் எதற்கும் கவலையே படாதீங்க. நம்ம பிறந்தது வாழ்கிறதுக்காக தான். என்ன நடந்தாலும், என்ன சோதனைகள் வந்தாலும் இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து தான் ஆகணும். இந்த வாழ்க்கையிலேருந்து தப்பிக்கிறதுக்காக இல்லை எனக்கு இவ்வளோ துன்பத்தை அனுபவிக்க முடியல, ஒருவேளை தற்கொலை பண்ணிக்கணும்னு நினச்சாலும் திரும்ப அதே பிறப்பு எடுத்து திரும்ப அதே தான் நம்ம அனுபவிக்கணுமே தவிர இந்த துன்பத்துலேருந்து நம்மளுக்கு மாற்று வழியே கிடையாது. அதில் முக்கால்வாசி பேருக்கு பணப்பிரச்சனையோடு போச்சேன்னு சந்தோஷப்படுங்க. ஹெல்த் வைஸ் பிரச்சனையாகியோ இல்லை ரொம்ப பெரிய மனவேதனையிலிருந்தோ மீள முடியாத துன்பத்தில் போய் நம்ம மாட்டோம்னா அது இந்த பிறப்பு ஃபுல்லாகவே நம்மளுக்கு பெரிய கஷ்டத்தை தரும். அதனால் இயற்கை ஏதோ ஒரு வகையில் சின்னதாக நம்மளுக்கு ஒரு வேதனையை கொடுத்து காப்பாற்றிடுச்சுன்னு நன்றி சொல்லுங்கள். கூடுமான வரைக்கும் நீங்கள் வாழ்க்கையை சலிச்சிக்காதீங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வாழ்க்கையை சலிச்சிக்கிறீங்களோ அவ்வளோக்கு இயற்கை உங்களை ரொம்ப இன்னும் அது சொல்ல முடியாத ஒரு விஷயம். அதனால் சலிச்சிக்காமல் வாழுங்க வாழ்க்கையை. எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.